ஓகே, ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏ அண்ட் பி யூஸ் ப்ராடக்ட். ஓகேவா? அதில் ரேட் லா படி என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா, ரேட் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டை பொறுத்தது. அதனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என். இது வந்து ப்ரொபோஷனாலிட்டி, அதாவது இதை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறது தான் ரேட் லா. ஓகேவா? இதில் பவர் எம் அண்ட் பவர் என் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கிற விஷயம். பட் ஆனால் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிப்போங்கிறது இந்த ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆனால் மறந்துடக்கூடாது, இந்த எம் அண்ட் என்னுக்கும் இந்த முன்னாடி உள்ள எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஸ்டோச்சியோமெட்ரிக் ரேஷியோ. இது வந்துட்டு அது வந்து ஏ வந்து எவ்வளோ மடங்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ரேட்டை. ஓகே, அதேமாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வந்து எவ்வளோ மடங்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதோட ஸ்பீடு அப்படிங்கிறது மட்டும்தான். இதுக்கு அது சம்மந்தம் கிடையாது. ஆப்வியஸ்லி சில இடத்துல ஈக்குவலாக இருக்கலாம் ரெண்டுமே, பட் ஆனால் இது வேறு அது வேறு. ஓகே, இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் விஷயங்கள் ரெண்டுமே. ஓகே, அது மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் வந்து அப்படியே எழுதி பழகிருப்போம். ஸோ அதுதான் இதோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரைட், ஓகே. இதில் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அது ரிமூவ் பண்ணும்போது எப்போவுமே ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணும்போது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வரும். இதில் வர்றது தான் கே. இந்த கான்ஸ்டன்ட் பேர் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரைட். இந்த பவரில் இருக்குல்ல எம் என், இது இந்த இப்படி பவரில் இருக்கிறது கூட்டினா வர்றது தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். பவரில் கூட்டினா வர்றது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். சைக்ளோப்ரோபேன் வந்து 780 டிகிரி கெல்வினில் வந்து ப்ரோபீனா மாதிரி இது ஒரு ஐசோமெரைசேஷன் ரியாக்ஷன். அது இதுக்கு ரேட் லா படி நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ரேட் ஈக்குவல் டு கே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் ரியாக்டன்ட் இதான் இல்லையா? ஸோ அதில் வந்து இதோட சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் இது வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து 1 அப்படின்றத எடுத்துக்கலாம். ரைட். இதில் வந்து கே கண்டுபிடி என்ன பண்ணணும், இந்த சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனை கீழே இந்த பக்கம் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ கே இருக்குது, ரேட் அங்கே சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷனை கீழே எழுதிக்கிறோம். ரைட். அப்போ கேயோட கே ஃபார்முலா கே கண்டுபிடி என்ன பண்ணணும், ரேட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். ஓகேவா? ரைட். கீழே இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிற ஒரு இதை இப்போ பேசும்போது நம்ம இது போன இதில் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் அதை லிங்க்ல கொடுக்குறேன் பார்த்துக்கங்க. ஓகே, இதுலேருந்து என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபேன் இதே ரியாக்ஷன் தான் கண்டுபிடிச்சிருப்போம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் 2ஆக இருக்கும்போது அதோட ஸ்பீடு, அந்த ரியாக்ஷன் ஸ்பீடு, இந்த ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து இந்த அளவில் இருக்குது. 6.92 × 10⁻² ஸ்பீடில் இருக்குது. அது கான்சன்ட்ரேஷன் 1ஆக இருக்கும்போது 3.46 × 10⁻² இருக்குது. 0.5 இருக்கும்போது இதுவாக இருக்குது. ரைட்டா? இப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ரைட். ஓகே, இது எதுக்கு இருக்குன்னா கே கண்டுபிடிக்கிறது. கேங்கிறது ரேட் டிவைட் பை சைக்ளோப்ரோபேன். ஸோ 6.92 டிவைட் பை 2 அப்படிங்கிறது வேல்யூ 3.46 × 10⁻². அதாவது 3.46 × 10⁻² டிவைட் பை 1ங்கிறது 3.46 × 10⁻². அது இதில் இருக்கும்போது ஓகே, இதில் பாருங்கள் கேயோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஓகே, கேங்கிறது என்னது, இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். இதானது இந்த ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது. எப்படி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டுபிடிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சமாளிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, ஒரு ரியாக்ஷன் எடுத்துவாங்க. 2NO + O2 gives 2NO2. ஓகே, இதில் பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2, ரேட் அப்படிங்கிற ஒரு டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம். மூணு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், 3 டைம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, NO ஓகே, NOவோட கான்சன்ட்ரேஷனை 1.3 அளவுக்கு வச்சு ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். அதுமாதிரி O2வோட கான்சன்ட்ரேஷனை 1.1 அளவுக்கு இன்னொரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். ஓகே, NOவோட கான்சன்ட்ரேஷன் 1.3, O2வோட கான்சன்ட்ரேஷன் 1.1. இது ரெண்டையும் வச்சு இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் 1.3 இருந்து இதோட கான்சன்ட்ரேஷன் 1.1 இருந்து ரியாக்ட் பண்ண விட்டா அது என்ன ரேட்டில் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அது ஒரு மெத்தட்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கும். அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 19.26 ஸ்பீடில் அது ரியாக்ட் ஆகும்னு கண்டுபிடிக்காங்க. ரைட். அதே மாதிரி இதோட கான்சன்ட்ரேஷனை 1.3 வச்சுக்கிட்டு O2 கான்சன்ட்ரேஷன் 2.2 வச்சுட்டு ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன ஸ்பீடில் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது 38.48 நடக்குது. அதேமாதிரி இன்னொரு இது கண்டுபிடிக்காங்க. 2.6 இன்னொரு 1.1 கிடைக்கிறது 76.80. ஓகே, இதில் மறந்துடாமல் ஒரு இதில் இது ரெண்டு சேமாக இருக்கணும், இன்னொரு இதில் இது ரெண்டு சேமாக இருக்கணும். ஓகே, அப்படின்னா தான் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கரெக்டாக கிடைக்கும் எப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு ரேட்டில் எழுதணும்னா எப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்கள், ரேட் ஈக்குவல் டு கே ரேட் கான்ஸ்டன்ட், ரியாக்டனோட ரெண்டு கான்சன்ட்ரேஷன் எழுதிட்டு பவரில் M and N எழுதிக்கிறோம். ரைட்டா? ரைட். இது பாருங்க, ஒன்றுனா எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இதில் உள்ளது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரேட்டோட இது 19.26 × 10⁻² சப்ஸ்டியூட் பண்ணிச்சு. அதுக்கு 1.3 1.1 1.3 1.3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரைட்டா? நம்ம செகண்ட் இது அதுமாதிரி எழுதுறோம். 38.40 38.40 × 10⁻² மேலே இருக்குது. ஓகே, அதுமாதிரி 1.3 பவர் M 2.2 பவர் N அப்படின்னு போட்டுக்கிறோம். ரைட்டா? அதுமாதிரி தேர்ட் இதுக்கும் போட்டுக்கிறோம். ஓகே, 3 செப்டியூட் பண்ணிக்கலாம். ரைட்.
இப்போ பாருங்க செகண்ட் இதையும் ஃபர்ஸ்ட் இதையும் டிவைட் பண்ணலாம். அதாவது செகண்ட் இதையும் ஃபர்ஸ்ட் இதையும் டிவைட் பண்ணோம்னா 1.3 பவர் m 1.3 பவர் m கேன்சல் ஆயிடும். ஸோ m பேரும் n கேல்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி தேர்ட் இதையும் ஃபர்ஸ்ட் இதையும் கேல்குலேட் பண்ணும்போது 1.1 இருக்கிறதுனால n கேன்சல் ஆயிரும். நமக்கு m கேல்குலேட் பண்ணலாம். எப்படி கேல்குலேட் பண்ணி பாருங்க. செகண்ட் இது ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும்போது 13.40 into 10 power minus 2 19.26 into 10 power minus 2 அது ஈக்குவல் டு ஓகே. இது அப்படியே இந்த செகண்ட் இது அப்படி மேலேயும் ஃபர்ஸ்ட் இது அப்படியே கீழே எழுதிக்கிறோம். பாருங்க இது ரெண்டு கட் பண்ணால் 2 வருது. இங்கே k கேன்சல் ஆயிரும். 1.3 பவர் m 1.3 பவர் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டு கட் பண்ணால் 2 பவர் n இருக்கும். ஸோ இது 2 இருக்கிறதுனால 2 பவரில் 1 இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, 1 மேலே 1 அர்த்தம். ஸோ n ஈக்குவல் டு 1 கண்டுபிடிக்கிறோம். ரைட். அதே மாதிரி தேர்ட் இதை மொதல் டிவைட் பண்ணும்போது பாருங்க 76.8 இந்த லைன் அப்படியே மேலே எழுதும். அதுமாதிரி 19.2 இந்த லைனை அப்படியே கீழே எழுதும்போது பாருங்க. இதுலையும் இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 4 வருது. இங்கே கேக்கு கேன்சல் ஆயிரும். இங்கே கட் பண்ணால் 2 பவர் m. ஓகே, 2 பவர் m இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ரைட்டா? அப்போ பாருங்க 4ங்கிறது 2 பவர் 2 எழுதிக்கலாம். 2 பவர் 2 பவர் m அப்படிங்கிறனால m ஈக்குவல் டு 2ன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ 2வையும் ஒன்னையும் எங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம், இந்த ரேட்டில் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். பாருங்க ரேட் ஈக்குவல் டு k இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் m02 பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 பவர் 1. ஓகேவா? இதில் ஒன்று எழுதிட்டோம். இதுலையும் பாருங்கள், சரி நான் சொன்னேன் இந்த எக்ஸ் ஒய் சம்மந்தம் கிடையாது. மேபி ஆனால் சில இடத்துல ஈக்குவலாக இருக்குன்னா அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதில் கூட பாருங்கள் இங்கே 2 இருக்குது, அங்கேயும் 2 வந்திருக்கு, 1 இருக்குது, 1 வந்திருக்கு. ஆனால் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேல்குலேட் பண்ணுறது, அது டிஃப்ரெண்ட்டாக கேல்குலேட் பண்ணுறது. அது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நீங்கள் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதனால ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ரைட்டா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் ஆர்டர், இந்த ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் என்னன்னா 2 + 1 = 3 இல்லையா? m + n தான் ஆர்டர் சொல்லியிருக்கோம். m + n ஆர்டர் சொன்னதுனால 2 இது வந்து தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது எத்தனை ஆர்டர் ரியாக்ஷன்? தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மூணு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுற ஸ்பீடு. அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னன்னா அது ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அது ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இல்லையா? ப்ரொபோஷனல் எடுக்கும்போது வெளியே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ரேட்டுங்கிறது ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுற ஸ்பீடு. ஓகே, அதேமாதிரி இன்னொரு இதில் அது ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது அப்படின்னா ரியாக்டன்ட் குறைஞ்சிட்டே இருக்கும், ப்ராடக்ட் கூட்டிகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லணும்னா ரியாக்டன்ட் குறையிற ஸ்பீடும் ரேட்டு சொல்லிக்கலாம் இல்லையா? ரியாக்டன்ட் குறையிற ஸ்பீடையும் ரேட்டுன்னு சொல்லிக்கலாம். அது ப்ராடக்ட் கூடுற ஸ்பீடையும் ரேட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே லைனில் பாருங்கள் ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் யுனைட்டியாக இருக்கும்போது. அதாவது பாருங்கள் இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் இதான் ரியாக்டன்ட் இல்லையா? அதோட கான்சன்ட்ரேஷன் 1 இருக்குன்னா இது எல்லாமே 1 ஆயிரும் இல்லையா? இது எல்லாமே 1 ஆகிட்டு அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல். ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் யுனைட்டியாக இருக்கும்போது ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக இருக்கும். அதை சொல்கிறாங்க. ஓகே, ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் யுனைட்டியாக இருக்கும்போது ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட். கடைசி இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பொறுத்தது, டெபெண்ட் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டஸ் நாட் டெபெண்ட் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதிலே பார்க்கலாம். பாருங்கள் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 2, 1, 0.5 இருக்கும்போது அதை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்குது. ரேட் என்ன ஆகிட்டு இருக்கு, மாறிட்டு இருக்கு. ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் மாறவே இல்லை. ஓகே.